போற்றும் கலை தோட்ட தேமாங்கனி அவர் திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மீது கொண்ட அன்பால், பற்றால், பாசத்தால், தமிழரின் மீது கொண்ட மிகப்பெரிய பேரன்பால், தன்னுடைய பல திட்டங்களால் இந்த தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்த ஒரு ஒப்பற்ற அரசியல் மாமேதை டாக்டர் முத்துவேல் கருணாநிதி அவர்களினுடைய 101வது பிறந்த நாள் விழா இன்று. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக டாக்டர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். கலைஞர் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர் காலத்தை வென்ற கலைஞன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த நேரத்தில் மக்களுக்கு எதை செய்தால் நன்மை அடைவார்கள் என்பதை தெரிந்து செயலாற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதராக திகழ்ந்து சென்றவர் கருணாநிதி அவர்கள். இன்றும் அவருடைய புகழை பேசுபவர்கள், பேசிக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் அவருடைய புகழ் தொடர்ச்சியான நிலையில் அவருடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றல், பல காவியங்கள், பல புதினங்கள், நாவல்கள், திரைப்பட வசனங்கள், அரசியல் என்று அனைத்திலும் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். முக்கியமாக தமிழின் மீது கொண்ட பற்று, தமிழை செம்மொழியாக தகுதி வரச் செய்து நமக்கு பெருமைப்படுத்தி மகிழ்வித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரினுடைய பூம்புகாரினுடைய வசனங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நம்மை பார்க்கும்படி செய்கிறது. பூம்புகாரினுடைய தொடக்க உரையே அவ்வளவு ஒரு அருமையாக இருக்கும். மனம் கமழும் தமிழே, மனம் கவரும் தாயே, இன்ப மொழியே, உயிரான தமிழே, உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி எனக்கு வேறு பணி இல்லை. தித்திக்கும் தீந்தமிழை சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகாரை படைத்திட்ட ஒரு தொண்டருக்கு தொண்டராகிய ஒரு மனிதன் நான் என்று அவரினுடைய தொடக்க உரை, அந்த பூம்புகாரினுடைய வசனம் இளைய தலைமுறையாக இருந்தாலும் இன்றும் அதை பார்க்க செய்கிறது. இலக்கிய பேராற்றல் மிகுந்த ஒரு முதலமைச்சர் நமக்கு எழுத்து, பேச்சு, இலக்கியம், கவிதை எழுத தெரிந்த, கவிதை படைக்க தெரிந்த, அந்த படைப்பாற்றலை புரிய தெரிந்த ஒரு மேதை ஒரு முதலமைச்சராக கிடைத்தது என்பது நமக்கு கிடைத்த பெருமை என்றுதான் சொல்ல வேண்டும். அவையெல்லாம் நம்முடைய தமிழர்கள் மறந்துவிட்டு செல்லக்கூடாது. தமிழர்களினுடைய அடையாளங்களை நமக்கு திரும்ப பெறச் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு வானுயர சிலை எடுத்து இன்னும் நம்முடைய கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு, நம்முடைய திருக்குறளை ஞாபகப்படுத்துவதற்கு, தமிழை அடையாளப்படுத்துவதற்கு அந்த சிலை அமைத்ததனுடைய பெருமை என்பது டாக்டர் கலைஞர் அவர்களைத்தான் சாரும். அரசியலிலும் அதுபோல மிகப்பெரிய ஆளுமையாக வெற்றிதான், எப்பொழுதும் வெற்றியை தன்னகத்தை கொண்டிருந்தவர் கலைஞர் அவர்கள். அதனை மக்களிடத்திலும் எப்படி நாம் மக்களுக்கு நற்பணிகள் செய்ய வேண்டும், எப்படி ஒரு திட்டங்கள் அமைத்தால் மக்கள் பயன்பெறுவார்கள். ஒரு முறை மலையக தமிழர்கள் எல்லாம் இங்கு வந்து அடைக்கலம் புகும் பொழுது அவர்களுக்கு வேலை ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேயிலை தோட்டக் கழகம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மலையக தமிழர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு செல்ல முடியாது. அதுபோல நுகர்பொருள் வாணிக கழகமாக இருந்தாலும் சரி, இன்னும் எண்ணற்ற திட்டங்கள், சிப்காட், சிப்கோ தொழில் முனைவோர்களுக்கான ஒரு வளர்ச்சி திட்டம், ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை, மகளிர் சுய உதவிக்குழு, இன்னும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். இப்படி தொடர்ச்சியான முறையில் பெண்கள், அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள், முதியோர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் என்று அனைவருக்குமான ஒரு
வளர்ச்சியை ஏற்படுத்தி தந்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படிப்பட்ட பேராற்றல் நிறைந்த ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தலைவராக, முதலமைச்சராக, ஒரு இலக்கியவாதியாக, எழுத்தாளராக, பேச்சாளராக நமக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற மனிதராக கலைஞர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அவரை பேசிக்கொண்டு அவருடைய புகழை பிறந்த நாளில் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் அவரினுடைய புகழை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தமிழரும் இன்று வரை அவரை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அவரினுடைய புகழ், அவரினுடைய கொள்கை என்பது அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்களினுடைய கொள்கையை தன்னகத்தே கொண்டு இந்திக்கு இங்கே ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த போதிலும் இந்த தேகம் இருந்தும் லாபம் உண்டோ என்று பாவேந்தர் பாரதிதாசனுடைய கூற்றை தன் நெஞ்சில் ஏந்தியவர் கலைஞர் அவர்கள். ஏனென்றால் அந்த சமயம் தாம் இளமை பருவமாக இருந்தாலும் தன்னுடைய மொழிக்காக தன்னை ஈடுபடுத்தி அந்த இந்திக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை விரட்டி அடிப்பதற்கு சாலையில் இறங்கி கொடி பிடித்து போராடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரினுடைய புகழை எல்லாம் இன்றைய தலைமுறையினர் படிக்க வேண்டும். டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய ஒட்டுமொத்தமான நூல்களும் ஒரு தொகுப்பாக இந்த இளைய தலைமுறைக்கு கிடைக்க வேண்டும். இதெல்லாம் தொடர்ச்சியான முறையில் அமைய வேண்டும். ஆகவே இந்த 101வது பிறந்த நாளில் ஐயாவிற்கு மறுபடியும் நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். அவருடைய புகழ் என்றும் ஓங்க வேண்டும். அவரினுடைய தமிழ் பற்று, தமிழர்களினுடைய நலன், மக்களுக்கான திட்டங்கள் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் நீட்சி அடையும் வரை தொடர்ச்சியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உறுதியளிக்கிறேன். மறுபடியும் என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். புகழ் வணக்கம்.